காசியில் நடந்த அந்த ரகசிய சம்ஹாரம் பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? தேவர்களை துன்புறுத்தி வந்த கஜாசுரன் என்ற அசுரன் தான் பெற்ற வரங்களாலும் யானை உருவத்தால் கிடைத்த அளவற்ற பலத்தினாலும் உலகங்களை அச்சுறுத்தினான். அவனது அக்கிரமத்தை தாங்க முடியாத தேவர்கள் தங்களை காக்க வேண்டி சிவபெருமானிடம் சரணடைந்தனர். கருணையும் கோபமும் ஒரு சேரக்கொண்ட சிவபெருமான் காசி கஷேத்திரத்தில் மகா உக்ர ரூபம் எடுத்தார். அந்த திருவுருவமே தோமருக ஜயுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. பிரளய காற்றைப் போல பொங்கி எழுந்த சிவனின் கோபத்தை கண்டு திசைகள் நடுங்கின. கஜாசுரன் தனது மாபெரும் யானை உருவத்தோடு கர்ஜித்தபடி தாக்கினான். அவனது பாதங்கள் பட்ட இடங்களில் பூமி பிளந்தது. இருப்பினும் தர்மத்தின் வடிவான சிவபெருமான் தனது திரிசூலத்தால் அசுரனின் அகந்தையை அளித்தார். போரின் முடிவில் கஜாசுரன் சம்ஹாரம் செய்யப்பட்டான். வீழ்ந்த அசுரனின் யானை தோலை உரித்து அதை தனது ஆடையாக்கிக் கொண்ட சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தி யாக காட்சி அளித்தார்.